Hi, welcome to Lady Stuff channel. இந்த சேனல்ல TNPSC related இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்றேன். சோ இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படினா இந்த பெல் பட்டனை கிளிக். Hello friends, நம்ம இந்த வீடியோல வந்து ரீசனிங் क्वेश्चंस பார்க்கலாம். சைக்காலஜி போலீஸ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அந்த சைக்காலஜி டைப் ஆஃப் क्वेश्चंस தான் நான் இதல சால்வ் பண்ணி காட்ட போறேன். சோ இத பாருங்க. என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு PQRST U and V அப்படினு சொல்லி 7 நண்பர்கள் இருக்காங்க. இந்த 7 நண்பர்களும் வெவ்வேறு பாடங்களை படிக்கிறாங்க. அதாவது மேத்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி, இன்ஜினியரிங், ஹிஸ்டரி, சைக்காலஜி, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு. சோ அது என்ன யாரு என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 7 நபர்களுக்கும் ஒவ்வொரு நிறம் பிடிச்சிருக்கு. அதாவது பிங்க், கிரீன், ப்ளூ, ரெட், yellow, ஒயிட், ஆரஞ்சுல ஏதோ ஒவ்வொரு நிறங்கள் பிடிச்சிருக்கு. அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க, ஒவ்வொரு நிறங்கள் பிடிக்கும். சோ இத வச்சு சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு பாருங்க. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க. சோ 7 பேர் இருக்காங்க. 7 பேருக்கு ஒரு கலர் பிடிக்கும், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வரப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு டேபிளர் காலம் போடுங்க. டேபிளர் காலம் போட்டு ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க क्वेश्चंसக்கு சால்வ் பண்ணிடலாம். क्वेश्चनக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சோ நான் என்ன பண்ணிருக்கேன் PQRST. சோ இப்போ இந்த இவங்களுக்கு தான் 2 இது பிடிச்சிருக்கு. அதனால இவங்கள நான் வந்து என்ன பண்றேன் ரோ வைஸ்ல போட்டு இந்த கலரையும் சப்ஜெக்ட்டையும் காலம் வைஸ்ல போட்றேன். அப்ப நான் அப்படி எழுதலாம். P வந்து ஏதோ ஒரு கலர் பிடிச்சிருக்கு, அவர் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறாரு அப்படிங்கறப்ப இது ரெண்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி QRST ன்னு சொல்லி 7 பேருக்கு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். சோ இப்போ அவங்க கொடுத்திருக்க கண்டிஷனை வச்சு நம்ம ஒவ்வொண்ணா போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, T வந்து பயாலஜி படிக்கிறார் மற்றும் பச்சை நிறம் வந்து பிடிக்கும். T என்ன படிக்கிறாரு? படிக்கிறது வந்து பயாலஜி. சோ பயாலஜி படிக்கிறாரு, பச்சை நிறம் அவருக்கு பிடிக்கும், கிரீன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் அவங்களே கொடுத்தனால அப்படியே டைரக்டா நம்ம எழுதிடலாம். அடுத்து Q ஹிஸ்டரி படிக்கிறார் மற்றும் அவருக்கு yellow, ஆரஞ்சு பிடிக்காது. சோ क्वेश्चन நல்லா படிங்க. Q ஹிஸ்டரி படிக்கிறார். சோ ஹிஸ்டரி போட்டாச்சு. அவருக்கு என்னென்ன கலர் பிடிக்காது? சோ நான் என்ன பண்ணிடுறேன்னா இன்ட்ல போடுறேன். இன்ட்ல போட்டேன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பிடிக்காது. yellowவும் ஆரஞ்சும் பிடிக்காது. சோ நம்ம ஃபைனலா அது யாருக்கு என்ன பிடிக்கும்ங்கறத நம்ம கொண்டு வரலாம். அடுத்து பாருங்க, பிசிக்ஸ் படிக்கும் நபருக்கு ரெட் பிடிக்கும். யாருன்னு சொல்லல, பட் பிசிக்ஸ் படிக்கிறவருக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரெட். சோ இத நம்ம தனியா எழுதி வச்சுக்கலாம். அடுத்து P படிப்பது பிரெஞ்சு. P படிக்கிறது என்னது? பிரெஞ்சு. சோ P வந்து பிரெஞ்சு படிக்கிறாரு. அண்ட் பிங்க் பிடிக்கும். Pக்கு என்ன பிடிக்கும்? பிங்க். R படிப்பது மேத்ஸ். R படிக்கிறது மேத்ஸ். ஓகே. V படிப்பது சைக்காலஜி. V படிக்கிறது சைக்காலஜி. அடுத்து யூக்கு சிவப்பு பிடிக்காது. சோ இன்ட் போட்டு சிவப்பு, அதாவது ரெட்னு போட்டு வச்சுக்கோங்க. யூக்கு ரெட் பிடிக்காது. மேத்ஸ் படிப்பவருக்கு yellow பிடிக்காது. மேத்ஸ் படிக்கிறவருக்கு என்ன பிடிக்காது? yellow பிடிக்காது. சோ இன்ட் போட்டு வச்சுக்கோங்க. yellow வந்து பிடிக்காது. சோ இதுதான் இவங்க கொடுத்திருக்க டீடைல்ஸ். சோ இவங்க கொடுத்திருக்க டீடைல்ஸை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சில பேரோட இடம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், சில பேரோட இடம் ஃபிக்ஸ் பண்ணல. இப்ப பாருங்களேன், இதுல எல்லோ கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கு. ஆனா சப்ஜெக்ட்ல பாருங்களேன் 2 மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப ஈஸியா இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். என்னென்ன சப்ஜெக்ட் விட்டு போயிருக்குன்னு பாருங்க. பிசிக்ஸும் இன்னொன்னு மேத்ஸ் இருக்கு, இங்கிலீஷ். சோ இந்த 2 மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபில் பண்ணணும். எப்படின்னு பாருங்க. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க? பிசிக்ஸுக்கு ரெட் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த 2 காலத்துல தான் பிசிக்ஸ் வர முடியும். இப்போ நான் இந்த காலத்துல போட்டேன்னா பிசிக்ஸ்க்கு என்ன வந்துரும்? பிசிக்ஸ் படிச்சவர் ரெட் பிடிக்கும். அப்ப ரெட் இங்க வரணும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? யூக்கு ரெட் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா என்ன வராது? இங்க பிசிக்ஸ் வராது. ஏன் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பிசிக்ஸுக்கு ரெட் தான் பிடிக்கும். ஆனா இங்க ரெட் நம்ம போட முடியாது. அதனால நான் என்ன பண்ண முடியும்? ஃபைனலா இது ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அப்ப இங்க தான் பிசிக்ஸ் வரும். சோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா பிசிக்ஸோட இடம்னு, அதுக்கு என்ன பிடிக்கும்? ரெட் பிடிக்கணும். சோ R தான் பிசிக்ஸ் படிக்கிறாரு. ஃபைனலா என்ன இருக்கு? ஒரே ஒரு இடம் தான். அப்ப அவங்க இங்கிலீஷ் தான் படிப்பாங்க. அடுத்து இங்க பாருங்க, மேத்ஸ் படிக்கிறவருக்கு yellow பிடிக்காது. அப்ப இங்கேயும் என்னது? yellow பிடிக்காது. ஓகே. சோ இதில் பாருங்க, क्वेश्चनல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. என்னன்னா P படிப்பது பிரெஞ்சு.
பி ஃப்ரெஞ்ச் படிக்கிறாரு, அவருக்கு வந்து ப்ளூ பிடிக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ளூ வரும், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்து வந்து இங்கிலீஷ் படிப்பவருக்கு பிங்க் பிடிக்கும், அது ஒரு கண்டிஷன் எழுதிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் படிப்பவருக்கு பிங்க் பிடிக்கும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அப்போ எங்கே வரும்? இங்கே தான் வரும். இது ரெட் அவருக்கு பிடிக்காது, ஆனால் பிங்க்கு தான் போட போகிறோம். ஸோ பிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ பிங்க்கு, க்ரீனு, ரெட்டு, ப்ளூ இந்த கலர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் 3 கலர் தான், எல்லோ, ஆரஞ்சு, இன்னொன்று ஒயிட்டு. எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட்டு இந்த 3ஐயும் நான் எப்படி போடுறேன்னு இப்போ பாருங்கள். எப்படி போடலாம்? இது 2லையும் எல்லோ பிடிக்காது, இருக்கிறது 3 பிளேஸு, அதில் 2ல் எல்லோ பிடிக்காதுன்னா அப்போ கண்டிப்பாக இவருக்கு தானே எல்லோ பிடிக்கணும். ஸோ இவருக்கு தான் எல்லோ பிடிக்கும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? அடுத்து இங்கே 2 வரீங்க, எல்லோவை விட்டுருங்க, ஏன்னா எல்லோவை நம்ம போட்டோம். வேறு இங்கே யாருக்கு என்ன பிடிக்காது? ஆரஞ்சு, ஒயிட்டு மட்டும்தான் நம்ம போடணும். ஆரஞ்சு இவருக்கு பிடிக்காது அப்படின்னா அப்போ ஒயிட்டு தான் பிடிக்கும். மிச்சம் ஒரே ஒரு பிளேஸ் இருக்குது, அதில் ஆரஞ்சு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இருக்கிற எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இவங்க கேட்டிருக்க கொஷின் பாருங்கள். வீக்கு பிடித்த நிறம் என்ன? வீக்கு பிடித்த நிறம் என்ன? எல்லோ. ஸோ எல்லோ. அடுத்து யார் இங்கிலீஷ் படிப்பது? இங்கிலீஷ் யார் படிக்கிறா? யூ. ஸோ யூ. ஒயிட் பிடித்தவர் யார்? ஒயிட் யாருக்கு பிடிக்கிருக்கு? கியூ. அடுத்து ஆரஞ்சு பிடித்தவர் யார்? ஆரஞ்சு யாருக்கு பிடிச்சிருக்கு? ஒயிட், ஆரஞ்சு வந்து ஆருக்கு பிடிச்சிருக்கு. இதில் எது சரி? இந்த காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த காம்பினேஷன்ஸில் எது சரின்னு பாருங்கள். ரெட்டு, டீ, ஃபிசிக்ஸு. டீ எடுத்துக்கோங்க, டீக்கு ரெட்டு, ஃபிசிக்ஸ் வருதா? இல்லை. அடுத்தது பிங்க்கு, யூ, இங்கிலீஷ். பிங்க்கு, யூ, இங்கிலீஷ் கரெக்டாக வருதா? மேட்ச் ஆகுதா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்ததும் செக் பண்ணுங்கள். ரெட்டு, எஸ், சைக்காலஜி. சைக்காலஜிக்கு எல்லோ வருது, அப்போ தப்பு. எல்லோ வந்து சைக்காலஜிக்கு வரும், பயாலஜிக்கு வரும். அப்போ ஆன்சர் வந்து பிங்க்கு, யூ, இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி, அதாவது ஒருத்தருக்கு வந்து இது படிக்கிறாரு, இவருக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் டேபிள் ஃபில் பண்ணுங்கள். டேபிள் போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.